Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to pass receipt entries அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டேலியில் ஒரு டேலியில் புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி போங்க. ரெண்டு டேலியில் மொதல் டேலியில் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ஷார்ட்கட் கீ டி ஃபார் டாக் டிஸ்பிளே, டி ஃபார் டிஸ்பிளே, அதை போய் ஒரு என்டர். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் புக்கு, ஏ ஃபார் அக்கௌண்ட்ஸ் புக், ஏ. அடுத்தது எல் ஃபார் லெட்ஜர், எல். அதில் போய்ட்டு யாருடைய லெட்ஜர், ஷப்பூர்ஜி பாலாஜினா ஷப்பூர்ஜி பாலாஜி லெட்ஜர். ஓகேவா? அங்கே போய்ட்டு பீரியடு ஃபுல்லாக செலக்ட் பண்ண ஆல்ட்டு F2, பீரியடு செலக்ட் பண்ண ஷார்ட்கட் என்ன, ஆஃப்ட் F2, ஆல்ட்டு F2. 1/4/24 31/3/25 இது வரைக்கும் ஃபுல் பீரியடாக போட்டு இந்த மாதிரி ஒரு 5 பில்லு 7 பில்லு இருக்கும். அந்த 7 பில்லையும் அப்படியே நீ செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி போகணும் சொல்லியிருக்கேன். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து DAL, டால், DAL, டால். அதில் வந்து என்ன பண்ணணும், இங்கே ஷப்பூர்ஜி பலாஞ்சி அப்படின்னு இருக்கு பாரு, அதை போய் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஆல்ட் F2 போட்டு பீரியடு செலக்ட் பண்ணு. 1/4/24 to 31/3/25 இது ஒரு சைக்கிள். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இன்னொரு டாலி இப்போ ஓப்பன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, இன்னொரு டாலி, ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணும். எந்த கம்பெனி, அதே ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் கம்பெனியை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ரசிப்ட் என்ட்ரி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ரசிப்டுக்கு ஷார்ட்கட் என்ன, F6. இப்போ எக்ஸலுக்கு வருவோம். எக்ஸலில் ரசிப்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அஸ்யூம் தட் the debtors usually pay 90% of the amount, bill amountல 90% தரான் 15 days after from the invoice date. இன்வாய்ஸ் டேட்லேருந்து 15 நாள் கழித்து கொடுக்க வேண்டிய காசில் 90% கொடுக்குறான். அப்போ 10% கொடுக்கல, ரீடென்ஷன் பண்ணி செக்யூரிட்டி இந்த மாதிரி போயிடும். ஸோ எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் பில் டேட்லேருந்து 15 நாள், இப்போ 2 நாள் தான், 2 நாளுடைய பில் டேட்டு 15 நாள் கழித்து இன்றைக்கி வரும் 17 நாளுன்னு வரும். ஆனால் டேலியில் நம்ம எஜுகேஷன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், 17 நாளுன்னு போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, ஒன்று நீ அதே 2 நாள்லேயே என்ட்ரி போட்டுரு, இல்லை 1/5 என்ட்ரி போடு, அதுதான் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே போடுவோம், அன்றைக்கே பேமெண்ட் வந்த மாதிரி வேண்டாம். F2 போட்டு டேட்டில் 1/5/24 அப்படின்னு போட்டுருவோம், ஒரு அந்த மாதம் வந்த மாதிரி. அடுத்தது காஸ்ட் சென்டர் அல்லது கிளாஸ். ரசிப்ட்டு பேமெண்ட்டு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இதுக்கு வந்து காஸ்ட் சென்டர் வரக்கூடாது. அதனால் நாட் அப்ளிகபிள்ன்ற செலக்ட் பண்ணு. நம்ம வந்து ஓடி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் எதாக இருந்தாலும் ஓடி அக்கௌண்ட்டில் தான் வாங்கி தான் போடுவோம். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட அதை நம்ம பர்சனலுக்கு வச்சுருப்போம், வெளியாள்ட்டு காட்ட மாட்டோம். அதனால் ஓடி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது, 20 லட்ச ரூபா நாம் தர மாதிரி இருக்கு. ஓடி பணம் யார்கிட்டேருந்து வந்து, ஷப்பூர்ஜி பாலாஜிக்கிட்டேருந்து வருது. ஷப்பூர்ஜி பாலாஜி எவ்வளோ தரணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/5 17,70,000 அப்படின்னு காட்டு, அவ்வளோ அமௌண்ட் தரணும். பட் நமக்கு இந்த மாதிரி பார்த்தலாம் போட முடியாது, அதனால தான் நான் இங்கே எடுத்துக்க சொன்னேன். ஓகேவா? இப்போ மொதல் பில் எவ்வளவு, 5,90,000, இதில் 90% தரோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வர வேண்டிய காசில் 90% மொதல் பில். ஆல்ட் C போட்டு 5,90,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், 90% போட்டு என்ட்ரு போட்டிங்கன்னா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து உட்காரும். 5,31 என்ட்ரு கொடுத்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இது எந்த பில்லுக்கு அனுப்பணும், மொதல் பில்லுக்கு அனுப்பணும், அவ்வளோதான். என்டர். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் சும்மா வச்சுக்கோ, நீங்களாவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் போடுங்க. பேங்க் நேம் எல்லாம் வேண்டாம், ரிசீவ்டு ஃப்ரம் அப்படியே இருக்கட்டும். என்ட்ரு கொடுத்து சேவ். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டாவது பில்லுக்கான பணம் 1/5 1180 வருது. இதுக்கான பேமெண்ட்டை அவன் 2/5 கொடுக்குறதா வச்சுப்போம்.
F2 போட்டு 25ன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் சென்டர் நாட் அப்ளிகபிள். பேங்க்கு ஓடி. இப்போ 20 லட்சங்கிறது மைனஸில் 1469. 5 லட்சம் வாங்கி போட்டோம், நம்ம வாங்கின கடனில் 14 லட்சம் குறைஞ்சி போச்சு. யார்கிட்டேருந்து வருது? ஷப்பூர்ஜி பலான்ஜி. எவ்வளோ அமௌண்ட்டு? 11,80,000. அதில் 90%. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு 11,80,000 இன்ட்டு 90% போட்டால் எவ்வளவு? 11,80,000. இந்த மாதிரி அமௌண்ட் தப்பாக போட்டோம். எவ்வளவு? 11,80,000 இன்ட்டு 90%. 10,62,000 வந்திருக்கு. எந்த பில்லுக்கு அகேன்ஸ்ட்? மொதல் பில்லுக்கா? கிடையாது, இது ரெண்டாவது பில்லுக்கான பேமெண்ட். அப்போ அதை நம்ம டவுனரை வந்து ரெண்டாவது பில்லை செலக்ட் பண்ணி அதில் வைக்கணும். அப்போ மொதல் பில்லையும் பெண்டிங் இருக்குது, ரெண்டாவது பில்லையும் பெண்டிங் இருக்குது. நீ முதல்ல போட்ட செக் நம்பருடைய கண்டினியூட்டியாக அதை போட்டுக்கோ. ஓகேவா? அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. இதே மாதிரி தான் இதில். இப்போ போய்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பவும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 11 இந்த மாதிரி ஆல்ட் F2 போட்டு நீங்கள் பீரியடு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது தெரியும். இதில் பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு பில்லுடையும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்? ரெசிப்ட் என்ட்ரி ஒன்றுக்கும் நீங்கள் போடணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் விநாயகருக்கு போடணும். இதே மாதிரி நீங்கள் ராசி என்டர்பிரைசஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் பில்லாம் போடுங்க. அடுத்தது இதே மாதிரி ரெசிப்ட் என்ட்ரி போடுங்க. நாளைக்கு நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடுவோம். அடுத்தது ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஓகேவா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். தேங்க்யூ.